ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாவே குரு பயிற்சி அப்படின்னு ஆரம்பிச்சாலே எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, குரு வந்துட்டாரு, கவலையே கிடையாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியும் அப்படிதான் இருக்கா மேம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவா? எப்பவுமே ஒரு 80% எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா இந்த தடவை வந்து 100% இருக்கும். ஏன்னா அவங்க குரு வந்து மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு போறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், கடகம்ன்றது குரு வந்து உச்சம் பெறுகிற ஒரு வீடு. ஸோ அப்படின்றப்போ அவரோட ஃபுல் எஃபிஷியன்சியும் எஃபிகசியும் அதுல தெரியும். அதாவது 100% ரிசல்ட்ஸ் எது எடுத்தாலும் 100% உங்களுக்கு. சோ அப்போ எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி, போன இப்ப மிதுனம்ல இருக்கும்போது ஒரு 80% இருந்ததுன்னா இங்க இருக்கும்போது ஒரு 100% வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். கண்டிப்பா 100% எல்லா ராசிகளுக்குமே அது கரெக்டா அமையும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாமா? கண்டிப்பா. கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேம்? 5ஆம் இடத்துல குரு வரார். டாப் நாச் ஒரே வார்த்தை தான். ஆமா. சோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வராங்க இல்லையா? சோ ரொம்ப ஒரு பீக் பீரியடா இருக்கும். உங்க கெரியர்ல இருக்கட்டும், எதுலனாலும் ஒரு ஒரு நல்ல ஒரு உச்ச கட்டமா ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் இந்த பீரியட் மீனராசி நேயர்களுக்கு. 7.5 சனியின் முதற்கட்டத்துல இருந்தாலும் இந்த குரு பயிற்சி ஒரு ரிலீஃப் அவங்களுக்கு மீனராசி நேயர்களுக்கு. கண்டிப்பா. சோ எக்ஸ்ட்ராடினரி பீரியட் தான். இந்த 5ஆம் இடம் 5ல குரு வந்து கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்போ நம்ம பில்லியனர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்க போகுது மீனராசிக்காரர்களோட வாழ்க்கையில. கண்டிப்பா இன்னும் சில விஷயங்கள் சிறப்பா நடக்க போகுது. அதுவும் இந்த 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையை அப்படி தலைகீழா ரொம்ப நல்ல வாழ்க்கையா மாத்த போகுது அப்படின்னு சொன்னா என்ன விஷயங்கள் நடக்கும்? குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இவ்வளவு நாள் என்னடா என்னமோ போயிட்டு வர சம்பாதிக்கிற என்னத்தை கழிச்ச அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல உதாசீனப்படுத்துவாங்க குடும்பத்தினர். 7.5 சனியின் இதுல இருக்கிறதுனால அதெல்லாம் மாறி இப்போ குடும்பத்துல உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மதிப்பாங்க எல்லாரும். நீங்க சரி அவன்கிட்ட கேட்டு நம்ம செய்வோம் அப்படின்னு நினைப்பாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். which is a very good thingல. ஏன்னா வெளியில உள்ளவங்க மதிக்காட்டி கூட வீட்டுல உள்ளவங்க மதிச்சாதான் நமக்கு மன நிம்மதி இருக்கும். கண்டிப்பா. என்னடா வெளியில இருக்கிறவங்க எல்லாம் மதிக்கிறாங்க, வீட்டுல கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு எண்ணம் எல்லார் மனசுக்குள்ளயுமே இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க பண்ண விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ரிவார்ட் கிடைக்கும். ஒரு இன்சென்டிவ் கிடைக்கிறது, ஒரு அவார்ட் கிடைக்கிறது, பிரைஸ் கிடைக்கிறது. இந்த மாதிரி குழந்தைங்கன்னா ஒரு ஜெயிச்சுட்டு வருது, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு டாப் பொசிஷன்ல எல்லாரும் இவங்களை திரும்பி பாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ரிவார்ட் ரீப்பிங் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்க இது வரைக்கும் செஞ்ச உழைப்பு நம்ம வெகுமதி இப்ப கிடைக்கும் அவங்களுக்கு. சோ இது ஒரு பெரிய விஷயம். புத்திர பாக்கியம் உண்டு, ஆண் வாரிசு. இந்த காலகட்டத்துல மீனராசினியர்களுக்கு கண்டிப்பா ஒரு புத்திர பாக்கியம் இருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு, குழந்தை இருக்கிறவங்களுக்கு இப்ப பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல இருந்தாங்கன்னா ஒரு பேரம் பிறப்பான் சூப்பரா ஜம்முன்னு, பாட்டி ஆவீங்க, தாத்தா. ஆமா, அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு இப்போ மாஸ் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு இன்ஃபுளுசரா இருக்கீங்க, யூடியூப்ல ஒரு இன்ஃபுளுசரா இருக்கீங்கன்னா 2 மில்லியன் வியூஸ், 3 மில்லியன் வியூஸ், 1 பில்லியன் வியூஸ் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எழுத்தாளர்கள், மீடியா, ஆர்ட்ஸ், கலைத்துறையில உள்ளவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பொன்னான காலகட்டமா மீனராசினருக்கு இருக்கு. ஆமா, கண்டிப்பா மேம். சில விஷயங்கள் இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் நல்லதா சொன்னா கூட சில விஷயங்களை நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன விஷயங்கள் இருக்கு? அதீத சிந்தனையே தடுத்துடணும். இப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருப்பாங்க சனி பகவானோட தாக்கத்தினால. இந்த ஓவர் திங்கிங், இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணி அந்த விஷயத்த செஞ்சு முடிக்காம இருக்கிறது, அதனால தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்துல தவிர்த்துடணும். கண்டிப்பா.
ஓவர் திங்கிங் வந்து அறவே உடம்புக்கு ஆகாது. ஆமா இருக்கவே கூடாது இந்த காலகட்டத்துல. டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு நிறைய நிறைய இருக்கு. சோ அத வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். நம்ம நடவடிக்கைகள்ல நம்ம டிக்னிஃபைடா இருக்கணும். அதாவது அந்த இல்லீகல் அஃபேர்ஸ், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், தேவையில்லாத லவ் அஃபேர்ஸ், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அறவே கூடாது. கண்டிப்பா மாட்டிப்பீங்க. இந்த காலம் நம்ம தான் சூப்பர்னு நினைச்சிட்டு தெரியாது. தப்பான டெசிஷன் மேக்கிங். மீனராசி நேயர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அறவே கூடாது. எந்த ராசினரும் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்துல இவங்க பண்ணாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகி மாட்டிப்பாங்க. சோ இந்த கான்டக்ட் வந்து டிக்னிஃபைடா வச்சுக்கணும். ஒரு மரியாதைக்குரிய நபரா நம்ம வந்து நடந்துக்கணும். அந்த மாதிரி இடத்துல இருக்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அது வந்து முக்கியமா இவங்க செய்ய வேண்டியது. இன்னொன்னு வந்து மெடிடேஷன் பண்ணணும் இந்த காலகட்டத்துல. ஸோ எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கவே கூடாது. இல்லைன்னா வெயிட் கெயின் ஆயிடும், இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிடுறது, ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுறது, அவுட் சைட் ஃபுட், ஏன்னா அது ஒரு டெம்ட் ஆகும் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல. ஆமா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இந்த இரும்பு சட்டியில உட்காந்து ஃப்ரை பண்றாங்க பாருங்க, இரும்புனால சனிதான். அத உட்காந்து ஃப்ரை பண்றத சாப்பிடணும்னு நினைச்சாலே அது ஏழரைதான். கண்டிப்பா. அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால சோ இந்த விஷயங்கள்லாம் இவங்க அவாய்ட் பண்ணாலே, ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், இந்த டிண்டர் ஆப், டேட்டிங் ஆப், அந்த ஆப் இந்த ஆப் எல்லாம் கூடவே கூடாது. கண்டிப்பா. சாப்பாட்டு விஷயங்கள்ல அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்றது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணாம கரெக்டா செஞ்சிடணும். டாக்டர் இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களா, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும் விட்டுறக்கூடாது. இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இல்ல, சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்துல இன்னும் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு கரெக்டா இருக்கும் இவங்களுக்கு? செந்தூர் ஆண்டவனை பிடிச்சுக்கணும். திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு தடவை கண்டிப்பா பாத்துட்டு வந்துடணும். அது மட்டும் இல்லாம கோவில்களை வந்து கிளீன் பண்றது, அந்த வாலண்டியரிங் பண்றது, அதை பண்ணணும். கண்டிப்பா மிகச்சிறப்பான பரிகாரமா இருக்கும். அதே மாதிரி குங்குமப்பூல வந்து திலகம் எடுக்கிறது. குங்குமப்பூ வந்து பால்ல தான் பொதுவா கரைச்சு இது பண்ணுவாங்க. தண்ணியில கரைச்சும் பண்ணலாம், பால்ல கரைச்சு பண்ணா இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்கும். சோ லைஃப் பார்ட்னரை சந்தோஷமா வச்சுக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரு 8 மணிக்கு முன்னாடி மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, முன்னாடி ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே ஒரு மிகச்சிறப்பான பலன்களை இந்த குரு பயிற்சி காலம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மிகவும் சுபிக்ஷமா இருக்கும். சோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆல் தி வெரி பெஸ்ட்.